கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமான மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். மார்க் 1:15, மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். எவ்வளவு அழகா ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு 4 பகுதிகளாக கொடுக்கிறாரு. காலம் நிறைவேறிச்சு, கர்த்தருடைய ராஜ்யம் வந்துருச்சு, மனம் திரும்புதல் தேவை, விசுவாசிக்கணும். என்ன ஒரு அருமையா, எவ்வளவு அழகா இயேசு கிறிஸ்துவனுடைய மொத்த செய்திய எவ்வளவு அழகா, இதுதான் நம்ம பைபிள் வாசிக்கும் போது இதுல உள்ள இந்த ஒரு அழகை நீங்க பார்க்க கத்துக்கொண்டீங்கன்னா ரொம்ப அப்படி ஒரு என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க அவ்வளவு சந்தோஷமா வாசிப்பீங்க. 4 காரியத்தை எவ்வளவு ரத்தின சுருக்கம் சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, அவ்வளவு ரத்தின சுருக்கமா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. காலம் நிறைவேறி விட்டது. என்ன, கர்த்தருடைய மீட்பின் கால அட்டவணை வந்துருச்சு. ஏன்னா இது கைராஸ் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய காரியம், தேவன் நியமித்த, தேவன் செய்த, அவர் தெரிந்தெடுத்த ஒரு டைம். இது இந்த மாதிரி காலம் கிடையாது. என்ன, இதுவரைக்கும் தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்ட இந்த காலம். ஏன்னா தானியேல் 9வது அதிகாரம் 24 இருந்து 26 வரைக்கும் உள்ள ஒரு காலம். ஏசாயா 40வது அதிகாரத்துல சொல்ற காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க, ஏன்னா அவருடைய வருகைக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். ஓகே, காலம் நிறைவேறுது. அடுத்து என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிற்று. ஏன்னா நான் வந்துட்டேன், இப்ப என்ன ஆயிடுச்சு, இது தேவனுடைய ராஜ்யத்தின் காலம், நான் தான் ராஜா, நான் வந்தாச்சு. இனி என்னுடைய ராஜ்யத்தினுடைய கொள்கைகள், என்னுடைய பிரசனம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய கிரியைகள் இங்க இருக்க போகுது. ஏன்னா லூக்கா 17:21 சொல்லும் என்ன சொன்னாரு, ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, காலம் நிறைவேறிச்சு, இப்ப நான் வந்துட்டேன், தேவனுடைய ராஜ்யம் சமமா இருக்கு. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன, மனம் திரும்பணும். எது, நீங்க மனம் திரும்ப வேண்டியது, இது உங்களுடைய காலகட்டம். ஏன்னா இப்ப மனம் திரும்பு என்று சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படணும். நீங்க முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியாது. நீங்க மனம் திரும்பி தேவனை நோக்கி திரும்பணும். ஏன்னா லூக்கா 3:8 சொல்லும் என்ன சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, மனம் திரும்புதல் என்பது என்னன்னா, நீங்க முழுமையாக மனம் திரும்பும் போதுதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். உங்களுடைய பாவத்தை, உங்களை விட்டு, உங்களுடைய சுயத்தை விட்டு நீங்க என்ன, தேவனுக்கு என்று திரும்பக்கூடிய ஒரு காரியம். அப்போ மனம் திரும்பணும். 2வது இன்னொன்னு என்னன்னா, நீங்க சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய ரட்சிப்பினுடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துல இருக்கு, நீங்க அதை விசுவாசிக்கணும். ஏன்னா சும்மா உங்களுடைய எண்ணங்கள்ல மாத்திரம் இல்ல, உங்களுடைய இருதயத்துல. அப்ப ஒரு எப்படி ஒரு நாணயத்தினுடைய 2 பகுதி இருக்கோ, ஒரு பகுதி மனம் திரும்புதல், இன்னொரு பகுதி என்ன, விசுவாசிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள்ல ரொம்ப அழகா நேர்த்தியா சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறாரு. அப்ப என்னன்னா, நீங்க ஒரு விசுவாசம் என்ன பண்ணுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜா, அவருடைய சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகக்கூடிய ஒரு காரியம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? காலம் நிறைவேறிச்சா, நிறைவேறிச்சு. தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிருச்சா, வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு, நம்மளோட இருக்கு. அப்போ நம்ம கிட்ட செய்ய வேண்டிய காரியம் என்ன, நீங்க மனம் திரும்பணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். இது ஒரு முறை இல்லை, இது எனக்கு அருமையானவர்களே ஒரு முறை இல்லை, இது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். நீங்க எப்ப மனம் திரும்பினீங்க இல்ல, மனம் திரும்புதல் என்பது, ரிப்பெண்டன்ஸ் என்பது என்னன்னா, அது ஆன்கோயிங்கா, ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப ரெண்டுமே என்னன்னா, நீங்க மனம் திரும்புறதும் விசுவாசிக்கிறதும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணா, அவங்களுடைய வாழ்க்கை மாறுவதில்லை. ஏதோ ஒரு முறை கேட்டுட்டு நான் சுவிசேஷத்தை கேட்டேன்,
நான் மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான் நான் பரலோகம் போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, அது இல்ல. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய நடைமுறையில, நான் என்னுடைய செயல்கள்ல, என்னுடைய எண்ணங்கள்ல ஒவ்வொன்றிலும் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் வாழ வேண்டும். அப்ப நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் வாழ வேண்டும் என்றால், இன்னைக்கு நீங்க மனம் திரும்பினீங்களா? இன்னைக்கு நீங்க கர்த்தரை விசுவாசிச்சீங்களா? அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார், நான் அதனால எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லக்கூடிய தேவன் பேர்ல விசுவாசம் இருக்குதா? உங்க வாழ்க்கை நடைமுறை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? சோதித்து பார்ப்போமா? வல்லபிதாவே, இதோ காலம் நிறைவேறிவிட்டது. கர்த்தர் மனுக்குலத்துக்கு வெளிப்பட்டார், கல்வாரி சிலுவையில மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க போகிறார். நீர்தான் உண்மையான தேவன் என்று நாங்கள் எங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி உம்மை விசுவாசிக்கிறோம். இது ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் நடைபெற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.